Goat has better records than Leo. Rohini பொறுத்த வரைக்கும். Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கோட்டுக்கு ஹைப் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு. பட் தென் கிராக் ஐஎஸ் த ப்ரீ புக் மூவி என்ன ரோஹினி ஹிஸ்ட்ரி 38,000 டிக்கெட்ஸ். நிறைய தியேட்டர்ஸ் வந்து லேட்டாக தான் புக்கிங் ஓப்பன் பண்ணோம். பட் புக்கிங் ஓப்பன் பண்ண அப்புறம் ஆன்லைன் புக்கிங்ஸ் வெண்ட் ஆஃப் டு a flying start. ஸோ அதனால எங்களுக்கு இந்த மூவி வந்து பெட்டர் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மூவி. ஸோ லியோ கலெக்ஷன் ஆன்லைன் புக்கிங்ஸோட கோட் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணோம். விஜய் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லியோவோட கம்பேரிட்டிவ்லி இந்த மூவி வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனா இந்த மூவிக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆன்லைன் புக்கிங்ஸ் தான் அதிகம் மேஜர் சோல்ட் அவுட். ஒரு அப்ராக்சிமேட்லி 90% எங்களுக்கு ஃபுல்லாவே ஆன்லைன் புக்கிங்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர்ல எங்களுக்கு லியோ தான் highest footfalls in the film, but this year we feel like God can actually overtake that. Cinema is an entertainment and Vijay is the master of entertainment. 238 crores 1000 கோடி வரதுக்கு வாய்ப்புகள் இன்னுமே இருக்கு. பிகாஸ் they have a longer run. Next weekend or Monday, it's a long weekend. All events பண்ணிருக்காங்க. So there are possibilities and it has been received well not clear. அவங்க பொய்யான ஃபிகர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. No. They have to report SEBI, report SEBI and all those things they'll be following. இந்த பொய்யான ஃபிகர்ஸ் கொடுத்தா ED வந்துருமே in my theater. Okay. 7 days of Indian 2 collection, Ryan 3 days collection. Ryan 3 days collection. Ryan 3 days collection is equal to Goat's 1 day collection. Leo அப்புறம் now he has proved to be the greatest of all time. Vijay's entry to politics is Tamil Nadu's gain and industry's loss. No, இண்டஸ்ட்ரிக்கு அவர் தமிழ்நாடு ஏன்னா இண்டஸ்ட்ரி பார்ட் ஆஃப் த ஸோ இது சேர்ந்து தான் வரலாம். ஓகே சூப்பர். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு ப்ரொடியூசர்ஸ் கவலைப்படுறாங்களோ இல்லையோ, நாங்கள் பயங்கரமாக கவலைப்படுவோம் படத்தோட எவ்வளோ ரிலீஸ் ஆகிருந்து எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சிருக்குன்னு. ஸோ நேற்று அஃபிஷியலாக கோட் படத்தோட ப்ரொடியூசர் சைட்ல இருந்தே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் 288 crore 4 days grossன்ற மாதிரி. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும்ல, இதுக்கு முன்னாடி லியோ மாஸ்டர் இந்த இதுலாம் வரும்போது கோட்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு, புக்கிங் எப்படி இருந்துச்சு எல்லா தியேட்டர்லயுமே? லியோ படம் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5 days ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ கோட் படம் வந்து ஒன்லி 1 day ஹாலிடே. அதுக்கப்புறம் வந்து சில கமர்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாம் சரியாக செட்டில் ஆகல. நிறைய தியேட்டர்ஸ் வந்து லேட்டாக தான் புக்கிங் ஓப்பன் பண்ணோம். பட் புக்கிங் ஓப்பன் பண்ண அப்புறம் ஆன்லைன் புக்கிங்ஸ் வெண்ட் ஆஃப் டு a flying start. எல்லாமே நிறையா ஆச்சு. அண்ட் கோட் பிக்சர் பை திஸ் வீக்கெண்ட் ஃபார்ச்சுனேட்லி அடுத்த வாரம் டியூஸ்டே ஹாலிடே வருது. அகைன் மண்டே ஓவர்ஃப்ளோ வரும். ஸோ லியோ கலெக்ஷன் ஆன்லைன் புக்கிங்ஸோட கோட் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சார் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா ரோஹிணியில சொல்லும் போது முன்னாடியே நிறைய பேர் அந்த வெளியில வரைக்கும் வாசல் வரைக்கும் நிற்பாங்கல்ல. இல்லை, ஆக்சுவலி தமிழ்நாட்டுக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் தியேட்டர்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். லைக் 8 days முன்னாடி பண்ணிட்டோம். சரி. கோட்டுக்கு ஹைப் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு. பட் தென் it cracked the highest pre-booked movie in Rohini history, like 38,000 tickets. So அது வந்து லைக் ஹைப் இல்லைன்னு சொல்லி லைக் prove them wrong. Leo on the other hand நம்ம previous night open பண்ணோம் and was mostly online, 31,000 tickets போச்சு. So of course Goat has better records than Leo. Rohini பொறுத்த வரைக்கும். ரைட். அண்ட் விஜய் பார்க்கல எப்படி இருந்துச்சு? விஜய் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லியோவோட கம்பேரிட்டிவ்லி இந்த மூவி வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் லியோ மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆன்லைன் புக்கிங்ஸ் அவ்வளோ போகலை, ஆஃப்லைன் தான் அதிகமாக போச்சு. ஆனால் இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆன்லைன் புக்கிங்ஸ் தான் அதிகம் மேஜர் சோல்ட் அவுட்டே. லைக் எப்படி சொல்லணும்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 90% எங்களுக்கு ஃபுல்லாகவே ஆன்லைன் புக்கிங்ஸ் தான். ஸோ அதனால எங்களுக்கு இந்த மூவி வந்து பெட்டர் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மூவி. லைக்வைஸ் எங்களுக்குமே வந்து இந்த வாட்டி அஞ்சலான ஆன்லைன் புக்கிங்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 50-60% சோல்ட் அவுட் ஆகும் ஆன்லைனில். பட் டில் டுடே, இன்னைக்கு ஒரு டியூஸ்டே, till today we've had over 80% occupancy through online tickets itself. So we have previous year la engalukku Leo da highest footfalls in the film, but this year we feel like Goat can actually overtake that number. In the varsham Goat will beat Leo footfalls at least la அப்படின்ற ஓகே பிலீஃப் எங்களுக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி 6th day எக்ஸாக்ட்லி. ஸோ ஈவினிங் ஷோஸ் செக் பண்ணும்போது ரோஹினியில் 6-7:30 ஷோ ஆல்மோஸ்ட் ஃபுல். உங்களையும் ஃபுல், வுட்லேண்ட்ஸ்லயும் ஓரளவுக்கு ஒரு 50-60% மேல ஃபுட். அண்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் சோல்ட் அவுட். முன்னாடியோட நீங்க ட்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட FDFS தான் உங்களுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும். பட் இப்போ ஓவர் த டேஸ் லைக் வீக்கெண்ட் வரைக்குமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபுல் ஆயிடுச்சு. தட்ஸ் ஹவ் தி ப்ரெஷர் இஸ். இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்னா தி ப்ரிஃபர் வீக்கெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால
ப்ரையர் ஆன்லைன் புக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் we can feel it. நிறைய பேர் சொன்னாங்க 4 days வந்து பயங்கர பேக்டா போச்சு. சண்டே நைட் ஷோ வரைக்குமே எங்கேயுமே டிக்கெட் இல்ல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, மண்டே வி ஹேட் a dip, ஒரு பெரிய டிப்பே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ உங்க 4 பேர்ல யாராச்சும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? மண்டே ஆர் டியூஸ்டே மார்னிங் ஷோஸ் பெருசா அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல அந்த மாதிரி? ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த ஷோல வந்து ஒரு 100 டிக்கெட்ஸ் ஹெல்ட் பேக் வந்து பெரிய டிப் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஐ வுட் சே அது ஒரு எக்ஸ்பெக்டட் டிப் தான். ஒரு மண்டே ஒர்க்கிங் டே ஆஃப்டர் அ லாங் வீக்கெண்ட், நாட் அ லாட் ஆஃப் பீப்புள் லீவ் போட்டு வரதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மண்டே அன்னைக்கு இஃப் யூஆர் ஹேவிங் an 80% ஆர் ஈவன் மோர் ஆக்குபென்சி, அதுவே ஒரு பெரிய ஹோல்ட். ஐ டோன்ட் see that as a dip. எனக்கு that's a very good hold in fact. We are having a huge capacity. So the huge capacity we expected a fall, the general fall. But that அந்த general fall வந்து படத்தை வந்து வெளியில் சொல்கிற மாதிரி அவ்வளோ பேடாக கிடையாது. சரி சரி. It is okay. Family audience are right coming up. But second week, I feel GOAT will do better than what Leo did. ஓகே ஓகே. ஏன்னா நீங்க போன முறை சொல்லியிருந்தீங்க உட்லேண்ட்ஸ் தேட்டரோட வரலாறுலயே லியோ தான் அதிக கலெக்ட் பண்ண மூவி. Yeah, Leo did about last week, last 8 days, last year, it did about 43 lakhs, which was the highest in my capacity. Okay. So, and on the second week, there was a fall. But I feel in the 2 weeks of the collection, பார்த்தீங்கன்னா GOAT will overdo Leo. Okay. That is how now எதிர்பார்க்குறேன். Ultimate cinema is an entertainment. And Vijay is the master of entertainment. சரி, இப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க 4 பேரோட கருத்துக்கள் பார்க்கும்போது லியோ விட கோட் கொஞ்சம் பெட்டரா தான் போயிட்டு இருக்கு, பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு, ஃபுட் ஃபாலோ அதிகமா சொன்னாங்க. ஸோ நம்பர்ஸ் இப்ப பாக்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே லியோ வாஸ் அரௌண்ட் 140 crore. அஃபிஷியலா அவங்க சொல்றது வந்து அதிகம், ஒரே நாள்ல 140 கோடி. அண்ட் டுவர்ட்ஸ் ஒரு 7 days வரும்போது இட் வாஸ் 461 crore. இப்போ இது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே 123 crores, இப்போ 4 daysல 220. அப்படி பார்க்கும்போது இது கிராஜுவலா ஒரு சின்ன ஒரு ஃபால் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி சொன்னா 1000 கோடி அடிக்குமா, முதல் வாட்டி கோட் 1000 கோடி பண்ணுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில் நீங்க நினைக்கிறீங்க? ஈவன் உங்ககிட்ட அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இப்போ வந்து செகண்ட் டேவே உங்களுக்கு 4 shows தான் போட முடிஞ்சுச்சு. நிறைய தேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே 4 shows தான் போட்டாங்க. ஆமா. ஸோ அது பெரிய பெரிய டிராபேக் வென் கம்பேர்ட் டு லியோ வந்து உங்களுக்கு 5 days ஹாலிடேஸ் எல்லானாலும் 5 shows போட்டோம். ஸோ அதுலேயே ஒரு பெரிய கலெக்ஷன் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இப்போ 238 crores 1000 கோடி வரதுக்கு வாய்ப்புகள் இன்னுமே இருக்கு. பிகாஸ் we have a longer run. நெக்ஸ்ட் வீக்கெண்டும் மண்டே இட்ஸ் a long weekend ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ there are possibilities and it has been received well நார்த்லயும். ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ இன்னைக்கு 6th day முதற்கொண்டு உங்க தியேட்டர்ல 15 shows போகுதுன்னா நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா அந்த 1000 crore அந்த இதுவை? கண்டிப்பா. அண்ட் எங்க தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து எப்படி வராங்கன்னு பாத்தீங்கன்னா லைக் கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஆடியன்ஸ். இப்போ ஒரு மூவி வந்து நல்ல மூவிங்கிறது நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ், அந்த கிட்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணாதான் அந்த ஒரு க்ரௌடே வரப்போகுது வந்து. ஸோ கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் 10 o'clock, மண்டே மார்னிங் நான் 10 o'clock போகிறேன், ஒரு ஃபேமிலியோட வராங்க அப்படின்னா அது வந்து கன்ஃபார்மாக நல்ல மூவி தான். ஸோ லியோ வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்க்கும்போதுனா எல்லாருமே 18+ அப்படி தான் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய வயலன்ஸுங்கிறனால ஓகே அந்த மூவி. பட் தனிப்பட்டு பார்த்தா அது ரொம்ப நல்ல மூவி. பட் இந்த மூவி கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வருவாங்க, கன்ஃபார்மா டச் ஆகும். வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2 weeks should be solid. Because on a Tuesday we are doing good numbers. நல்ல நம்பர்ஸ்ல டிக்கெட் செல் ஆகுது. ஆன்லைன் புக்கிங்ஸ் ஆர் வெரி குட். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ், ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்தேன். லைக் முந்தா நேத்தே நான் தியேட்டர் போயிருந்தப்போ வந்து 3rd time பார்க்குறேன், 4th time பார்க்குறேன், என் பையன் மறுபடியும் பார்க்கணும்னு கேட்டான். லைக் 5 year old 6 year old பசங்கலாம் மறுபடியும் பார்க்கணும்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஆன்லைன்ல ரிவ்யூஸ் வந்து யார் வேணா ட்விட்டர்ல உட்காந்து என்ன வேணா சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் டே வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், அந்த கிட்ஸ் வந்து படம் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா தான் an entire family will come in. அது வந்து இந்த படத்துல நடக்குது. ஸோ அதனால I personally believe till the second week or maybe even further this film will hold well, very well. ஆனா இப்போ சில பேர் சொல்லும் போது ஈவன் கிரிட்டிக்ஸ் சொல்றத நம்ம பெருசா எடுத்துக்கலனாலும் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ துப்பாக்கி மாதிரி இப்போ இந்த படம் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் ஒரு சூப்பரான ஒரு ரன் போயிட்டு இருக்கு.
இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஓடுதுன்னா ஒரு யுனானிமஸா எல்லார் சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வருது. அவர் துப்பாக்கி கத்தி டைம்ல இருந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தா அது இன்னும் பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இப்ப இருக்க சினாரியோல எந்த படத்துக்கும் அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரி, பிகாஸ் எவ்ரி ஹீரோ ஆஸ் நெகட்டிவ் பேஸ். துப்பாக்கியே வந்தாலே இப்ப குத்தம் சொல்லி துப்பாக்கியே வந்தாலும் அதுதான். இப்ப கில்லியே வந்தாலும் அப்படிதான். சோ அது வந்து யூ கான் மங்காத்தா வந்தாலும் அப்படிதான். யூ கான் ஸ்டாப் தட். மங்காத்தா ரிலீஸ் ஆன டைம்ல மங்காத்தாக்கே நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. இட் வாஸ் நாட் ஆல் யுனானிமஸ்லி பாசிட்டிவ். ஸோ ரெவ்யூஸ்ன்றது அந்தந்த ஏஜ்ல வந்து அப்பப்போ கொடுக்குறப்போ வந்து சம் பீப்புள் கிவ் இட் பிகாஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வில் கிவ் யூ மோர் வியூஸ். கில்லி துப்பாக்கிலாம் இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ நல்ல ரிவ்யூஸ் வரும், யூ கான் கேரண்டி. லார்ஜ் எக்ஸாம்பிள் ஜெயிலர் வந்து பயங்கரமான ரிவ்யூஸ், மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்துச்சு. பட் இட் இஸ் மேசிவ் ரன். ப்ளஸ் இவர் வர தலைவர் வர இப்போ அரசியல் போனதால கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி கோட் பார்க்கும்போது எப்படி இருந்தது? மற்றவங்க ரிவ்யூஸ் எல்லாமே விட்டுருங்க சார். விஜய் இஸ் த மாஸ்டர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அவர் வந்து சினிமாலே ஒரு லியோக்கு அப்புறம் நவ் ஹஸ் ப்ரூவ்ட் டு பி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஓகே ஓகே. ஸோ வழக்கமாக விஜய் அவர்களோட படங்களை பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஒரு பெரிய க்ரௌட் புல்லராக இருக்கும். இந்த வாட்டி நிறைய பேர் இன்ஃபேக்ட் செலிபிரிட்டிஸ் கூட ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க முந்தின படங்கள் அளவுக்கு சாங்ஸ் இல்லையோ. இன்ஃபேக்ட் தியேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆகிறதே அந்த ஒரு பாட்டு இவன் பீஸ்ட் படத்தை பற்றின பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் அந்த பாட்டுக்காகவே வந்தவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஐ ஃபீல் சாங்ஸ் குட் ஹவ் பீன் பெட்டர். கண்டிப்பா லாட் மோர் பொட்டன்ஷியல் இருக்கு. பட் அதை வந்து அவரோட டான்ஸ் அண்ட் கொரியோகிராஃபியில் காம்பன்சேட் ஐ ஃபீல். ஸோ நீங்க கோட்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் பெரிய பாசிட்டிவா இதை பாக்குறேன், இது ஒரு மைனஸா பாக்குறேன், ஸோ ஓப்பனா யார் சொல்றோம்? பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டலாக வந்து ஒரு விஜய் மூவிக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேர்ள்ஸ் வரவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு மூவிக்கு வந்து. ஆனால் இந்த மூவிக்கு நிறைய பேர் வந்தாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மட்டுமே நியர்லி 50 கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்லேயே இருந்திருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒரு க்ரௌட் வந்து எந்த இடத்துலையுமே இருக்காது. யூஸ்வலாக விஜய் மூவின்னு நான் பார்க்கும்போது, நான் காலேஜ் படிக்கும்போது ஐ ஹாவ் பங்க்ட். ஃபர்ஸ்ட் டே கிடையாது, பட் செகண்ட் டே பார்க்கும்போது ஹார்ட்லி ஒரு 5 கேர்ள்ஸ் தான் இருந்திருக்காங்க, 5 to 6 கேர்ள்ஸ் தான். ஆனால் இப்போ வந்து அது அப்படியே டோட்டல் ஆப்போசிட் ஆகுது. இதுவே ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தானே பார்க்கும்போது. One of the few heroes who attract girls for FTFS. So that is a very positive. நான் பர்சனலா இந்த டைம்ல வந்து ஏஜிஎஸ் ஆஃபீஸ் கூட அப்பப்போ இன்டர்வியூக்காக நிறைய வாட்டி போகும்போது எவ்ரிஒன் வாஸ் லிட்டரலி டார்ச்சரிங் தம். டிக்கெட் வேணும். இவங்க என்ன சொல்றாங்க, எங்க கையிலேயே டிக்கெட் இல்லை, நாங்க எப்படி கொடுக்கறது? தியேட்டர் ஒன்னஸ் கேட்டா எங்க கிட்டே டிக்கெட், அப்ப யார்கிட்ட தாண்டா கோ டிக்கெட் இருக்குன்ற மாதிரி இவர் பயங்கர கன்ஃபியூஷன் வச்சு. அந்த அளவுக்கு டிக்கெட் கிரேஸ் வா. போன வாட்டி ரோஹிணி நீங்க பண்ணது வந்து ஒரு பயங்கர பிளாஸ்ட் உண்டாக்குச்சு. லியோ இங்க திரையிடப்படாதுன்னு அந்த முந்தின நாள் போட்டு தரட்டும் நிறைய முக்கியமான ஸ்கிரீன்ஸ்ல போட்டாங்க. அதுக்கு என்னன்னு காரணம் கேட்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட அந்த ஒரு பெர்சன்டேஜ் இது பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டியும் அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சா எல்லாருக்குமே? As far as ரோஹிணி கன்சர்ட் we didn't have any. Rahul is a very good friend and எங்களுக்கு ஸ்மூத்தா இருந்துச்சு. மேபி அதர்ஸ் ஐ டோன்ட் நோ, பட் as far as ரோஹினி's கன்சர்ட் நாங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோம். வெரி ஸ்மூத். யாருக்கு அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையா இருந்தது? மேபி அந்த பெர்சன்டேஜ் கணக்கா இருக்கட்டும். சர்டன் சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ் தேர் வாஸ் எ ப்ராப்ளம். ஓகே. ட்ரிச்சி ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் ப்ராப்ளம். அண்ட் சிட்டியில் வந்து உதயம் தியேட்டர் டி நாட் ஸ்க்ரீன். ஆமாம். ஸோ லியோவில் வந்து இட் வாஸ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ். ஆமாம் ஆமாம். கம்பேர்ட் டு கோட் மோர் தென் 1000 ஸ்க்ரீன்ஸ். மோர் தென் 1000. அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸ்டார்டிங் வந்து அந்த 126 to 145. தட் மே பி த ரீசன். செகண்ட் திங் இஸ் கோட் ஏ கம்மியாக கலெக்ஷன் ஆயிடுச்சு கம்பேர்ட் டு லியோ. இஸ் இங்கே ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இஸ் நெக்ஸ்ட் மேஜர் சென்டர். அங்கே வந்து வெறும் வெள்ளம், எல்லா சினிமா தியேட்டர்ஸ் வேர் க்ளோஸ் டவுன். ஸோ அதனாலே தி கலெக்ஷன்ஸ் பின் லெஸ்ஸர் தென் லியோ. ஆந்திரா மார்க்கெட் வாஸ் லிட்ரலி அஃபெக்டட். ஓ அப்படியே. ஓகே. ஏன்னா வெறும் வெள்ளம், நீங்களாம் ஃப்ளட்ஸ் பார்த்துருப்பீங்க. சரி சரி. என்ன வந்து கரெக்டாக அந்த நிலைமைக்கு வரல. அதனால தான் கோட்டோட கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே. இல்லைன்னா கலெக்ஷன்ஸ் பீட் பண்ணிருக்கோம். ரைட். ஓகே. எவ்வளவு நேரம் விடுறாங்க? ஓகே. ஏன்னா இப்போ ஒரு 1000 பேர் அது மாதிரி வரும்போது மினிமம் 700னே வைங்களோம் சார். அது எவ்வளவு நேரம் இன்டர்வல் டைம் எக்ஸாக்ட்டா இந்த மாதிரி ஒரு 3 hour படத்துக்கு எவ்வளவு நேரம் இன்டர்வல் விடுவீங்க? பேசிக்கலி 15 to 17 minutes. சரி. அதுதான் டைமிங். இப்போ இந்த படத்துக்கும் அதே தானே? அதேதான். ஏன்னா the movie itself 3 hours 3 minutes. அதுக்கப்புறம் வந்து people going and another thing compared to Leo, why goat collections were lesser, the duration of the film. 3 hours 3 minutes. இப்போ வந்து 12 o'clock ஷோ தான் சில தியேட்டரில் இருக்குது. ஆனால் இந்த டியூரேஷனால we have to push down to 11 o'clock. ஸோ அந்த மைண்ட் செட் ஆஃப் தி பீப்புள் வந்து தெரியாது. அவங்க வந்து பழைய நிலப்பிலேயே 12 மணிக்கு வருவாங்க.
அப்போ தியேட்டர் க்ளோஸ் ஆகிடும். சரி, இப்போ கோட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருமே இந்த 1000 கோடி கலெக்ட் பண்ணுமான்னு கேட்கறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் எந்த படமும் பண்ணல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 1000 கோடி பாசிபிளா? கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாமே, RRR இருக்கட்டும், KGF 2 இருக்கட்டும், இது எல்லாமே 1000 crore பண்ணுது. இதுக்கான முக்கியமான காரணமே அந்த படங்களுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய வரவேற்பு. ஸோ கோட் பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இன்ஃபேக்ட் காலையில் ஒரு ட்வீட் படித்தோம், என்னன்னா இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணா கொண்டாடுவாங்க, மும்பையில சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணா எப்படி கொண்டாடுவாங்கன்னு. ஐ வாஸ் லைக் ஆமால கரெக்ட்ல, அங்க ஆடியன்ஸ்க்கு அது ரோஹித் சர்மா தான் வின் பண்ணிருக்கணும். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க கேள்விப்பட்டீங்களா கல நிலவரம் அங்கே? வெங்கட் பிரபு ஒரு ஸ்பேஸ் ட்விட்டர் ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தாரு, நார்த்ல வந்து நீங்க சொன்ன ஒரே சேம் ரீசன். ஓகே, அங்க பெருசா அக்செப்ட் பண்ணாத ரீசன் மேபி இதுவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ பட் ஆஸ் அ மூவி அங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மேபி இந்த கனெக்ட் கொஞ்சம் அவங்க மாத்திருக்கலாமோன்ற ஒரு இது. சார் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா ஒரு 10 படம் தான் above 500 crores பண்ணியிருக்கு. ஒரு 10 படம் தான். அந்த 10 படத்தில் 6 படம் வந்து தமிழ் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கு. அந்த 6 படத்தில் 3 படம் விஜய் சார். ஸோ தமிழ் சினிமா இஸ் க்ரோயிங், குவாலிட்டி இஸ் க்ரோயிங், கலெக்ஷன் ஆல்சோ இஸ் க்ரோயிங். வி ஆர் கோயிங் பேன் இண்டியா, பேன் வேர்ல்டு. சரி, நான் ஓப்பனா ஒன்று கேட்கவா, ஜெயிலா லியோ எது அதிக கலெக்ஷனுங்க? ஒரு தேட்டர்ல ஒவ்வொரு தேட்டர்லயும் ஒவ்வொரு மாதிரி. நான் ஓவராலா பார்க்கும்போது லியோ வாஸ் அரௌண்ட் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணது ஒன்று இருந்துச்சு, ஆனா பார்த்த வரைக்கும் 650 641ன்ற மாதிரி லியோக்கு சொல்லியிருப்பாங்க. ஜெயிலர்ல தலைவர் ஒரு 540-50 crore போஸ்டர்ல உட்காந்து. அப்புறம் யூ நோ தி ஆன்சர். அப்ப லியோ இல்லை சார், ஆல் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். அவங்க பொய்யான ஃபிகர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா they have to report to SEBI, report SEBI and all those things they will be following. இவங்க பொய்யான ஃபிகர்ஸ் கொடுத்துட்டா ஈடி வந்துருமே. கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. வாட் எவர் தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இஸ் கிவிங் 100% ட்ரூ. ஏன்னா அது வந்து கலெக்ஷன் பண்ணி தான் அவங்களுக்கு அனுப்புகிறோம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே தே வில் ஹேவ் தி கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ரிலீஸ் இட். தே வில் நாட் யாரும் இப்போ ஜெயிலர் வந்து சன் பிக்சர்ஸ், அவங்க 100% டிரான்ஸ்பரன்சி. அகைன் ஏஜிஎஸ் ஆல்சோ 100% டிரான்ஸ்பர். அவங்க பொய்யான ஃபிகர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சரி, நான் ப்ரொடியூசர் அர்ச்சனா அவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இந்த படம் வந்து விஜய் சாரோட சம்பளம் இது எல்லாத்தையும் சேர்த்து 350ல அல்ல, ஆல்மோஸ்ட் லைக் ஜிஎஸ்டி பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 400 crore 400 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ வாழை வந்து 2 கோடியில் எடுத்த படம் 40 கோடி கலெக்ட் பண்றதா, இட்ஸ் a huge profit. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 400 கோடி படம் எவ்வளவு பண்ணா அது ஒரு நல்ல ஒரு மெகா பிளாக் பஸ்டர் நம்ம நினைக்கலாம். ஒரு 600 crores ப்ரெஸ் பண்ணாலே தேர் ஹேவ் அன் அபிடன்ஸ். பட் இப்போலாம் எல்லாமே உங்களுக்கு இந்த நாட் ஜஸ்ட் தியேட்டர் கலெக்ஷன்ஸ், உங்களுக்கு வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஓடிடி, சேட்டலைட், எஃப்எம்எஸ், எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ அதனால ஈவன் ப்ரையர் டு தியேட்டர் ரிலீஸ் they get a huge chunk. ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்துருது. ஸோ தியேட்டருக்கு ரிலீஸ் will be a bonus to them. இப்போ ஒரு படத்தை 400 கோடி இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க, தே ஆர் லைக் வெரி சேஃப். படம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வருது. அதை வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கக்கூடியது என்னமோ பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் தான். அப்போ நீங்க வந்து அது ஒரு ரிஸ்கா தான் எடுக்கிறீங்களா இல்ல எப்படி பார்க்கலாம்? அது எம்ஜி அடிப்படையில தான் இப்ப கொடுக்கலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் we don't buy the movie. நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஷேர் அதுதான். ஸோ அது ரிஸ்க், இட்ஸ் நாட் லைக் லாஸ் ஆகாது. இட்ஸ் இதர் பெட்டர் ப்ராஃபிட் ஆர் லெஸ் ப்ராஃபிட் தான். ஸோ அந்த ஜோன் ஆஃப் லாஸ்க்கே போக மாட்டோம் தியேட்டர் ஓனர்ஸ். ஜென்ரலி எம்ஜி போடுவாங்க சில தியேட்டர்ஸ், அவங்க மட்டும்தான் வில் ஹேவ் தட் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ கொடுத்த அமௌண்ட் கீழே வந்துச்சுன்னா இல் பி லாஸ் ஃபார் தெம். அது மோஸ்ட்டாக பிசி சென்டர்ஸ் தான், சிட்டியில் எம்ஜி போடுறது கிடையாது. ஓகே ஓகே. அண்ட் சுகன்யா, நீங்க உங்க பிசினஸ் எப்படி நீங்க பாக்குறீங்கன்னா, இது ஒரு மல்டிப்ளெக்ஸ் வரும்போது ஓகே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து இந்த ஒரு தொகைக்கு நீங்க வாங்குறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு டேபிள் பிசினஸ் பண்ணிருப்பீங்களா, இவ்வளவு நாள் படம் இவ்வளவு போச்சுன்னா இவ்வளவு நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் இந்த மாதிரி ஆகுது. அஃப்கோர்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிரேக் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஓப்பனா சொல்லணும்னா, ஏன்னா இப்போ 15 minutes பிரேக், சார் சொன்ன மாதிரி 15 minutes பிரேக், 17 minutes பிரேக். எங்களுக்கு நாங்க அதை பண்ணோம் அப்படின்னா இட் டிட் ஒர்க் அவுட் ஃபார் அஸ். ஸோ 20 minutes பிரேக்குன்னு வச்சாதான் எங்களுக்குமே வந்துட்டு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிள். ஸோ நான் பர்சனலாக வந்து இந்த 4 தேட்டருமே நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ பர்சனல் அந்த ஒரு பாப்கார்ன் ரேட் அது இன்னும் பெரிய மல்டிப்ளெக்ஸை விட இங்கே உங்கள் 4 ஸ்க்ரீனில் அந்த ரேட் இருக்குது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, வெளியில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசும்போது இட் சிம்பிளி சே லைக் ஒரு குடும்பம் இப்போ தேட்டருக்கு போச்சுன்னா 2000 ஆகிடும்ப்பா, 4 பேருக்கு டிக்கெட்டு, பார்க்கிங் செலவு, பாப்கார்ன் சாப்பிட 2000 2500 ஆகிடும். அப்போ அவன் மாதத்துக்கு ஒரு படம் தான் பார்க்க முடியும். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ படம் இருந்துச்சுன்னா அவன் எப்படி பார்ப்பான்? அவன் பெரிய படம் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ டு யூ கைஸ் அக்செப்ட் வித் திஸ்? வி ஆர் 1997ல் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரிங்க சார். 190 ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் 97ல் என்ன கரண்ட் பில் இருந்தது, என்ன சேலரி பில் இருந்தது, 2024 என்ன ரேட் இருந்தது. த வெரி ஃபேக்ட் இஸ் தமிழ் சினிமா வந்து 190 to 300 ரேஞ்சில் தான் இருக்கிறோம். அதனால தான் தமிழ் சினிமா இஸ் ஃப்ளரிஷிங். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 2200 rupees டிக்கெட் இன் PVR Rex பிரிகேட் ரோடில் இருக்குது. அதையும் அங்கே இருக்குது. அங்கேயும் அதே படம் தான் பார்க்குறாங்க. அங்கே வந்து பிரச்சனை இல்லை. இங்கே வந்து
வி ஆர் ஆல் சினிமா தியேட்டர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட். என்ன சொன்னாலும் இவங்க வந்து நம்ம தலைவணங்குறாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால தான் நம்ம சும்மா இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு விஜய் சார் படம் இல்லைன்னா ரஜினி சார் படம் வந்தால் தான் வி கெட் சம் பிரேக் இன். 2024 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப சுமாரா ஓடின ஒரு படம், எக்ஸ்பெக்ட் பண்ணாம நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணாம சூப்பரா ஓடுனது வந்து வாழை. ஆப்வியஸ்லி வாழை வாழை வாஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ரன். எங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கோட்க்கு ஒரு இன்னொரு 1 week பிஃபோர் வாழை வந்திருந்துச்சுன்னா வாழை would have still stood ground till goat release. ஓகே அதான் சார் வாழை அகைன். மஞ்சுமல் பாய்ஸ் வி டிடன்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட். சும்மா வந்து என்னோட ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, மேம் நீங்க சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு நீங்க போய் இந்த மூவி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நியர்லி வி சோல்ட் அவுட் 18,000 டிக்கெட்ஸ். வி டிடன்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட். நாங்கள் ஸ்பெஷல் ஷோ போட்டு எவ்ரிடே நாங்கள் ஸ்பெஷல் ஷோ, வீக் டேஸ்ல கூட நாங்கள் ஸ்பெஷல் ஷோ போட்டு எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன மூவினா அதுதான். உங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் யூஸ்வலாக ஐ மீன் மண்டே மார்னிங் எனக்கு வந்து எங்கள் ஸ்டாஃப் கன்ஃபார்ம் பண்ணார் மூவிஸ்லாம் சும்மா அனுப்பிச்சுடுவாங்க. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வருது, இந்த பசங்க நடிச்சிருக்காங்க மலையாளம் படம் வந்து ஒரு ஷோ போடலாமான்னு கேட்டாங்க. சரி போடுங்க, ஸ்மாலர் ஸ்க்ரீனில் ஒரு ஷோ போட்டேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே ஆல் 6 screens சோல்ட் அவுட் நெக்ஸ்ட் அந்த வீக்கெண்ட். அப்பா. ஸோ தட் வாஸ் தி டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். அது ஸ்டார் வேல்யூ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஹவு கேன் இந்த நம்பர்ஸ் எப்படி பார்க்கலாம்னு வைங்களேன். இந்தியன் 2ஓட ஓவரால் ரன் என் டைம் ரன் பார்க்கும்போது 160 to 170 crore மாதிரி சொன்னாங்க. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா கோட் 4 நாள்ல 288 crores. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் வைஸாவே கமலஹாசன் அண்ட் விஜய்க்கு அவ்வளோ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா? சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன் மை தியேட்டர் ஓகே 7 days ஆஃப் இந்தியன் 2 கலெக்ஷன், ரயான் 3 days கலெக்ஷன். ராயன் 3 days கலெக்ஷன். ஓகே ரயான் 3 days கலெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கோட்ஸ் 1 day கலெக்ஷன். ஸோ இதுதான் கலெக்ஷன். சூப்பர் சூப்பர். There's a drastic difference between Thalapathy and others. தளபதி போட்டினா யாரு? ரஜினிகாந்த், விஜய் சார், இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி. அவங்க 3 பேர் தான். ஓகே 3 பேருக்கு மட்டும் தான் போட்டி. ரைட். அஜித் சார் அவர் இந்த அவர் 2 வருஷம் உறுப்பினர் அடிச்சாலும் அவருக்கு ஈஸ் இந்த ஃபீல்ட் தான். இஸ் த ஓப்பனிங் கிங். அஜித் என்ன சார் படம் இருந்தாலும் 4 மணிக்கு படம் போட்டாலும் 3 மணிக்கு உட்காருவாங்க தியேட்டர்ல. ஓகே அவர் ஃபேன்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியாது, படம் போட்டா வந்துடுறாங்க. மேபி நாங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இனிமேல் தான் தெரியும் எங்களுக்கு ஓகே வந்து. ஓகே ஓகே சூப்பர். ஸோ மேடம் வில் ஃபேஸ் குட் பேட் அண்ட் அக்லி. சார் விடாமுயற்சின்னு ஒன்னு இருக்கு சார். நாங்க விடாமுயற்சி பண்றீங்க. ஒரு திங் வி ஆஸ் சோ தியேட்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பொங்கல் தீபாவளிக்கு வந்து இவங்க 3 பேர் படம் ஒரு படம் வரணும். நீங்க என்ன பெரிய படம் இருந்தாலும் இவங்க படம் வந்தாலும் அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல் கிடைக்குது. ஓகே சோ ஐ ரியலி விஷ் விடாமுயற்சி தீபாவளிக்கு வரும் அப்படின்னு. வேட்டையன் ஓப்பனிங் வி மாஸ் நேத்து பாட்டு பயங்கரமான ஹிட். வி மாஸ். ஓகே ஓகே சூப்பர் சார். ஸோ அப்போ இவ்வளோ நேரம் இந்த நேர்காணலுக்கான காரணமே வந்து விஜய் சார் அண்ட் கோட் ரிலீஸ் தான். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இப்போ இன்னும் ஒரே ஒரு படம் தான், இந்த லாஸ்ட் ஃபிலிம் ஒரு படம் தான் இருக்குன்றாங்க. I hope it will not be the last. Yeah. We expect. I hope it will be his last and he has better things to do. இவர் அந்த நம்பர் பிளேட் ஃபாலோ பண்றாரு நினைக்கிறேன்ல CM 2026. ஓகே சூப்பர். இல்ல, we feel Vijay's entry to politics is Tamil Nadu's gain and industry's loss. No, இண்டஸ்ட்ரிக்கு அவர் தமிழ்நாடு ஏன்னா இண்டஸ்ட்ரி இஸ் பார்ட் ஆஃப் த ஸோ இது சேர்ந்து தான் வளரும். ஓகே 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 சூப்பர். ஸோ நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அடுத்த படம்? இப்படியே மோஸ்டா பொலிட்டிக்கலா தான் இருக்க போதா? வினோத் ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். That's what you want to end the film with. ஒரு டார்கெட் he'll end with a very high note. கிரேட் 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 சூப்பர். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் லைக் இப்போ இந்த வருஷத்தோட அதிக கலெக்ஷன் பார்க்கும்போது இப்போ உங்க தியேட்டர்ல கோட் ஒரு நல்ல நம்பர்ஸ் பண்ணிருக்கலாம். உண்மையாக இதுதான் நம்ம நல்ல நம்பர்ஸ் இந்த வருஷத்தோட பெஸ்ட் எல்லா நம்பர்ஸ். தியேட்டர்லயுமே ஐ திங்க் தட்ஸ் த ட்ரூத். ஐ திங்க் கோட் இஸ் ஆல்ரெடி தி ஹையஸ்ட் earning Tamil film of this year, இல்லையா? After Gilly. ஓகே Yeah. ஆஃப்டர் Gilly release. ஸோ சரி இப்போ நான் ஒரு குட்டி கேமோட இந்த இதுவை முடிக்க போறேன். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நம்பர் சொல்லுங்க. கோட் ஓரளவுக்கு இதுல அதோட ரன்ஸ் ஓரளவுக்கு அரௌண்ட் இது இருக்குன்னு. ஸோ லெட் மீ செக் அவரை பார்க்கலாம் ஓரளவுக்கு யார் டச் பண்ணியிருக்காங்க. Be about 600 plus. 600 620 வைக்கலாமா? Yeah. ஓகே. நீங்க? நான் ஜூனியர் சார், அதனால சரி, அடுத்து ரேவதி, இருக்கிறதுலே நீங்க நான் தான் ஜூனியர். 768. Madam, 768. பாருங்க எவ்வளவு எக்ஸாக்ட் ஒரு நம்பர் சொல்ல. 768. நீங்க 786 ன்னு சொல்லுவீங்க. 68th ஃபிலிம்ல ஓகே 768 hopefully. Yeah, 710 to 720. 710 to 720. 700. 700. ஓகே. ஸோ பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்பர் சொல்லுவீங்க. பட் வெரி ஹாப்பி. எல்லா நம்பர்ஸுமே அபோவ் 600 700 நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் எவ்வளோ ஒரு நாள் ரன் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபைனலி கோட்? வேணா அடுத்தடுத்த படங்கள் வேட்டையன் வரைக்கும். ஓகே வேட்டையன் வரைக்கும். till 27th all theaters will not change. 20 நிறைய படங்கள் இல்ல. பிளான் பண்றாங்களே No, சார். that will not affect good.
ஓகே மெயின் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஆல் வில் லாக் 20th அப்புறம் ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ் வில் இட் ஹேவ் என்ட்ரி பட் 27th we are expecting that மே எல்கன் ஸோ மே எல்கன் இஸ் தி நெக்ஸ்ட் காம்படிட்டர் அது 3 weeks ரன் இருக்கு. ஓகே 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 ஸோ அதுக்கப்புறம் மே எல்கன் 2 weeksக்கு அப்புறம் வேட்டையன் வந்துடும். பட் 3 weeks இப்போ நியர்லி அபவுட் 1000 screens 700 screens ஓகே சாலிட் 25 ரன்ஸ்ன்றது 25 டேஸ் ரன்ஸ்ன்றது ஆமா, சாலிடா ஆமா. இருக்கு. ஓகே ஆக்சுவலி நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு 25th day celebration பண்ணிட்டாங்களா? நான் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஆல்ரெடி ஃபென்டாஸ்டிக். ஸோ ரொம்ப அழகா எல்லாருமே வந்து அவங்க ஸ்டைலில் சொல்லிட்டீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி கோட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைனலாக ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நானே பர்சனலாக எல்லாருக்கும் கால் பண்ணி யார் அந்த கரெக்டான நம்பர் சொல்ல ஒரு ஸ்பெஷல் பரிசு from கலாட்டா தமிழ்னு சொல்ற மாதிரி உங்க சைட்ல எங்களுக்கு டிக்கெட் தரணும். அதுதான் ஸ்பெஷல் பரிசு. யாருமே டிக்கெட் தரல, நாங்களே டிக்கெட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். 26ஆம் தேதி you can come we'll get the ஓகே சார், ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா நான் உட்லண்ட்ஸ் இன்னும் பக்கம் எங்க ஆபீஸ்க்கு நாங்க நேரடியா வந்துடுறோம். Thank you so much for your time. All the best. Thank you. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.